சார் ஏன்னா அவர் வந்து டாக்டரா படிக்க வைக்கணும்னு தான் அவங்க அப்பாவோட ஆசை. ஓகே. அவங்க அப்பா சொல்லும்போது சொல்லுவாரு, "மாஸ்டர் இந்த சீன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு." ஆனா வந்து விஜய் சாருக்கு வந்து நம்ம நடிக்கலாம்னு ஆசை. இவங்க 2 பேருக்கும் அப்பாவும் விஜய் சாரும் ஓடியே போயிட்டாரு வீட்ட விட்டு. ம், ம், ம். விஜய் சார். ஆனா அவங்க அப்பா சொன்னாரு, "இங்க இல்ல உதய தியேட்டர்ல தான் இருப்பானா." கரெக்ட்டா உதய தியேட்டர்ல பிடிச்சோம் நாங்க. உதய தியேட்டர்ல தான் வந்து பிடிச்சோம். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணாரு, சரி நடிக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முறையா கத்துக் குடுத்துட்டு நடிக்க வச்சாரு. ஃபர்ஸ்ட்டு படமே அவரு 2, 3 படம் பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட்டு சாலிகிராமத்துல ஒரு வீடெல்லாம் விக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓ! எஸ்ஏசி அந்த சார் அளவுக்கு ஆமா இது. எஸ்ஏசி ஆ. வித்துட்டாரு. வித்துட்டு ஆனா திருப்பி வாங்கிட்டாங்க. அதே வீட்ட திருப்பி வாங்கிட்டாங்க. ஏன்னா ஓகே. அவர்ட்ட எஸ்ஏசிட்ட ஒரு நல்ல பழக்கம்னா, அவங்கள்ட்ட வேலை செய்றவங்க எல்லாருக்கும் வீடு கட்டி சும்மா குடுத்தாரு. ஓகே. அப்பமே 90, 91லாம் எல்லாருக்கும் வீடு இருக்கும். இப்ப இல்ல இன்னைக்கு கூட அந்த வீட்ல தான் எல்லாம் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி புரியுது. அவரு எல்லாம் குடுக்கணும்னு நெனைக்கிறவரு, வருஷம் பொறந்த உடனே ஃபர்ஸ்ட்டு ஃபைட் தான் வைப்பாரு. ஏன்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் பணம் குடுப்பாரு. ஓகே. அது ரூ. 10 இருக்கட்டும், ரூ. 100 இருக்கட்டும். வருஷம் பூரா குடுக்கணும்னு மனசுல கட்டா வச்சுட்டு எல்லாருக்கும் குடுத்துட்டு இருப்பாரு. ஸோ எல்லாருக்கும் காசு குடுப்பாரு. ஃப்ரீயா குடுப்பாரு அது. புரியுது, புரியுது. அது மாரி நெறைய நல்லது பண்ணாரு. அவரும் நல்லது பண்ணாரு. அதனால அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. ரொம்ப ம். அவங்கட்டலாம் நான் நெறைய வாட்டி வீட்ல சாப்ட்டுருக்கேன்.